இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை வச்சு எப்படி பொட்டுக்கடலை முறுக்கு செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலைட். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலை முறுக்கு செய்யறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கடலை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் பச்சரிசி மாவும் அளந்து எடுக்கணும். இப்போ இந்த பொட்டுக்கடலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு முறுக்கு புளியும் போது உடையாமல் வரும். இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு பொட்டுக்கடலை நம்ம எடுத்திருந்தோம், ஆனால் அரைச்சதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு மாவு இருக்குது. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு முறுக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் லேசாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் நெய் சேர்த்து இந்த முறுக்கு மாவு பிசையும் போது இந்த முறுக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக முறுக்கை செஞ்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் மட்டுமே இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக அந்த முறுக்கை நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ முறுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் முறுக்கு பிழிகிறதுக்காக முறுக்கு அச்சில் 3 ஓட்டை உள்ள இந்த முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு அச்சு சேர்த்து நீங்கள் முறுக்கு குழாயை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே முறுக்கு புளியும் போது இந்த முறுக்கு குழாய் நிறையா நீங்கள் மாவு சேர்க்காதீங்க. அப்போ முறுக்கு புளியும் போது உங்களுக்கு மாவு சிந்தாமல் இருக்கும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் மாவை இப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த முறுக்கை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் புளிஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு முறுக்கா அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் முறுக்கு சேர்த்ததுமே ஸ்டவ்வை நீங்கள் பாதியாக குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த முறுக்கை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாதீங்க. அப்போ முறுக்கு உங்களுக்கு உடஞ்சிட்டு வந்துடும். இந்த முறுக்கு எண்ணெயில் சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்கரியோ இல்லை கம்பியோ வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த முறுக்கு 2 பக்கம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் இந்த முறுக்கை வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த முறுக்கை எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி முறுக்கை நீங்கள் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முறுக்கை நீங்கள் பொரிச்சதுமே சாப்பிட்றத காட்டிலும் மறுநாள் சாப்பிடும்போது தாங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக தெரியும். இப்போ இந்த முறுக்கை கையில் எடுத்து உடைக்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பொட்டுக்கடலை முறுக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.